வாங்க இன்றைக்கி சொரக்காய் பக்கோடா பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பெரிய வெங்காயத்தை 4 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. வாங்க செரவிக்கலாம். சொரக்காய் பக்கோடாவுக்கு வாங்க தேவையான பொருளெல்லாம் போட்டுக்கலாம். சொரக்காய் சீவி வச்சதுங்க, வெங்காயம் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம் 4 வெங்காயம் பொடி பொடியாக இருக்குங்க. நூறு கிராம் அளவு இருக்குங்க, போட்டுக்கலாம். கடல மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 2 ஸ்பூனுங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம், வீட்டு மிளகாய் பொடி கொஞ்சம், காரத்துக்கு தேவையான போட்டுக்கலாம். கொத்தமல்லி கருவேப்பிலைங்க, பச்சை மிளகாய் 4 போட்டுக்கலாங்க. அரிசி மாவுங்க கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா மொறுன்னு இருக்குங்க. உப்பு போட்டுக்கலாங்க தேவையானது. கொஞ்சமாக சோடா போட்டுக்கலாங்க. வாங்க நல்லா கலக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கலக்கலாங்க. சொரக்காயிலே கொஞ்சம் தண்ணி விடுங்க. அதுலேயே தண்ணியே தேவையில்லைங்க இருக்குது. அப்போ தான் நல்லா மொறுன்னு வரும். குட்டி குட்டியே தான் அங்கே போடணும் பக்கோடா. நல்லா இருக்குதுங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில். குழந்தைங்க நல்லா பிடிக்கும். நல்லா மொறுன்னு இருக்குங்க. நல்லா